இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், அந்த வக்கீல் பையன் கிடைச்சிட்டான்டா. என்னன்னே சொல்றீங்க? அவன் கிடைச்சி என்னன்னே பிரயோஜனம்? அந்த போன் இப்ப கரிகாலன்ல இருக்கு. ஓட முட்டா பையல. ஏய், போனை தொலைச்சவங்க கிட்ட தான் அந்த போனை கொடுக்கணும்னு கரிகாலம் பத்திரமா வச்சிருக்கான். இப்ப அந்த வக்கீலை வச்சு கரிகாலம் கிட்ட இருந்து அந்த போனை வாங்கிடலாம்ல? ஓ, நீங்க அப்படி யோசிக்கிறீங்களா? சரிண்ணே சரிண்ணே. இப்பதான்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொன்னா ஊதுடா, ஊது. கரிகாலா, ஏய், எவன என்ன அடிச்சவன்? நீயா? யோ எந்திரி. ஏய், அத்தையோட புருஷனாச்சேன்னு நீ பண்றதுக்கெல்லாம் கோவப்படாம பொறுமையா போனா நீ என்னடான்னா ரொம்ப அளவுக்கு அதிகமா போயிட்டு இருக்க. ஏய், அப்படி நான் என்னடா பண்ணிட்டேன்? எவ்வளவு தைரியம் இருந்தா நந்தினியை பத்தி தப்பா பேசியிருப்ப. கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் இருக்கேன். கரிகாலா. ஏய், ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா நந்தினியை பத்தி பேசலாம் உனக்கு என்ன தகுதி இருக்கு? பெத்த புள்ளைய புரிஞ்சுக்காத, அதுவும் பொண்டாட்டி அடிமை மாதிரி நடத்துற நீ எல்லாம் நந்தினியை பத்தி தப்பா பேசுறியா? ஏய், என்னையவே அடிக்கிறியா நீயே? ஆமா, உன்னதான் அடிக்கிறேன். நீனா பெரிய கொம்பனா? ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டு படிச்சு வேலைக்கு போனா உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் எங்க எரியுது? அப்பா இல்லாத பொண்ணு படிச்சு மேல வரதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அவளை பத்தி தப்பா பேச உனக்கு எப்படியா மனசு வந்துச்சு? இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நந்தினி மாதிரி பொண்ணுங்க கொடுக்கிற பதிலடி என்ன தெரியுமா? அவங்க நினைச்சதை சாதிச்சு உன்ன மாதிரி ஆளுங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுறதுதான். எத்தனை பிரச்சனை வந்தாலும் நந்தினி அவ நினைச்சதை சாதிப்பா. அவ ஆசைப்பட்ட இடத்துல ஜெயிச்சு உட்காருவா. அதுக்கு எப்பவும் நான் துணையா இருப்பேன். உன்ன மாதிரி கேவலம் பிடிச்சவனுங்க அவ வழியில வந்தீங்க பாரு, இப்ப விழுந்த அடிதான் விழும். ஜாக்கிரதை.